புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 15 பெரிய அறிவின் ராஜ்யங்கள் பக்கம் 301. எந்தப் பொய்யும் வர முடியாத அந்த உயர்ந்த உலகில், எல்லாம் வித்தியாசமாகவும் எல்லாம் ஒன்றாகவும் இருக்கும் இடத்தில், கரை இல்லாத ஆள்மாறாட்டக் கடலில், உலக ஆவியில் நங்கூரமிட்ட நபர் சவாரி செய்தார். அது உலக சக்தியின் வலிமையான அணிவகுப்புகளால் சிலிர்த்துப் போனது. அதன் செயல்கள் கடவுளின் எல்லையற்ற அமைதியின் தோழர்கள். ஒரு துணை மகிமை மற்றும் ஒரு சின்னமான சுயம். உடல் ஆன்மாவிற்கு வழங்கப்பட்டது. ஒரு அழியாத சக்தியின் புள்ளி, ஒரு சமநிலையின் தொகுதி, ஒரு அண்டத்தின் பரந்த வடிவமற்ற எழுச்சியில், ஒரு பிரகாசமான உலகப் பொருளிலிருந்து பரிபூரணத்தை செதுக்குதல், அது அதில் ஒரு பிரபஞ்ச உணர்வைக் கொண்டிருந்தது. அங்கு உணர்வு ஒரு நெருக்கமான மற்றும் ஒற்றை பின்னல், தொலைதூரமும் அருகாமையும் ஆவிவெளியில் ஒன்றாக இருந்தன. அங்குள்ள தருணங்கள் எல்லா நேரங்களாலும் கர்ப்பமாக இருந்தன. சூப்பர் மனசாட்சியின் திரை சிந்தனையால் கிழிக்கப்பட்டது. யோசனை பார்வையின் சிம்பொனிகளை சுழற்றியது. பார்வை அடையாளத்திலிருந்து ஒரு சுடர் வீசியது. வாழ்க்கை என்பது ஆவியின் ஒரு அற்புதமான பயணம். உலகளாவிய பேரின்பத்திலிருந்து ஒரு அலையை உணர்தல். ஆவியின் சக்தி மற்றும் ஒளியின் ராஜ்யத்தில், முடிவெளியின் கருப்பையிலிருந்து வந்தவர் போல, அவர் புதிதாகப் பிறந்து, குழந்தையாகவும் வரம் பெற்றவராகவும் வந்து, காலமற்ற குழந்தையின் ஞானத்தில் வளர்ந்தார். அவர் விரைவில் சூரியனாக மாறிய ஒரு பரந்தவராக இருந்தார். ஒரு பெரிய ஒளிரும் அமைதி அவரது இதயத்தில் கிசுகிசுத்தது. அவரது அறிவும் பார்வையும் புரிந்து கொள்ள முடியாததாக பிடித்தது. குறுகிய எல்லைகள் வெட்டப்படாத ஒரு பார்வை. அவர் எல்லாவற்றிலும் சிந்தித்தார் மற்றும் உணர்ந்தார். அவரது பார்வைக்கு சக்தி இருந்தது. அவர் தொடர்பு கொள்ள முடியாதவர்களுடன் தொடர்பு கொண்டார். பரந்த நனவின் உயிரினங்கள் அவரது நண்பர்கள். ஒரு பெரிய நுட்பமான வடிவத்தின் வடிவங்கள் நெருங்கின. வாழ்க்கையின் திரைக்குப் பின்னால் கடவுள்கள் அவருடன் உரையாடினர். அவரது அண்டை வீட்டார் இயற்கையின் முகடுகளுக்கு வளர்ந்தனர். முதன்மை ஆற்றல் அவரை அதன் கரங்களில் எடுத்துக்கொண்டது. புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 15 பெரிய அறிவின் ராஜ்யங்கள் பக்கம் 302. அவரது மூளை அபரிமிதமான ஒளியால் மூடப்பட்டிருந்தது. அனைத்தையும் உள்ளடக்கிய அறிவு அவரது இதயத்தைக் கைப்பற்றியது. எந்த பூமிக்குரிய மனமும் தாங்க முடியாத எண்ணங்கள் அவரிடம் எழுந்தன. மரண நரம்புகள் வழியாக ஒருபோதும் செல்லாத மைட்ஸ் வாசித்தார். அவர் மேலான மனதின் இரகசியங்களை ஆராய்ந்தார். அவர் மேலான ஆன்மாவின் பேரானந்தத்தை தாங்கினார். சூரிய பேரரசின் எல்லையை உடையவர். அமானுஷ்ய இணக்கங்களுடன் இணைந்தவர். படைப்பை நித்தியத்தின் கோலத்துடன் இணைத்தார். அவரது வரையறுக்கப்பட்ட பகுதிகள் அவற்றின் முழுமையானவற்றை அணுகின. அவரது செயல்கள் கடவுள்களின் இயக்கங்களை வடிவமைத்தன. அவரது விருப்பம் அண்ட சக்தியின் ஆட்சியைக் கைப்பற்றியது. காண்டோ 15 இன் முடிவு. புத்தகம் 2 இன் முடிவு.